கட்டாயம் இல்லைங்க, இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும், சத்துணவுல எந்த விதமான டிராப்பும் கிடையாது. இதனால சத்துணவுல முட்டையும் கொடுக்குறோம், வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம். பெப்பர் எக், மசாலா எக், டொமேட்டோ எக், அந்த மாதிரி பாயில்டு எக், இது மாதிரி ஒரு நாளும் ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எதுலேயும் அதனால இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை. ஸோ சில்ட்ரனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களோட வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா 2 வேளை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் ஃபார் லிசனிங். இல்லைன்னா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலைல சோர்வா இருப்பாங்க, எப்படா மத்தியானம் சாப்பாடு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ காலையிலையும் சாப்பாடு கிடைச்சது, மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் பிரைமரி சில்ட்ரனுக்கு ஹெல்தி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கீமா இருக்கு. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம்பிச்சது 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 3 ஸ்டடி தவிர்த்து பீரியாடிக்கலா இவங்களுக்கு ஒரு 6 மாசம் ஒரு தடவை இந்த நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி பீரியாடிக்கலா ஸ்டடி பண்ணிருக்கோமா, இல்ல அந்த 3 ஸ்டடி தான் பிளானிங் கமிஷன் பண்ணது அந்த என்ஜிஓ பண்ண ஸ்டடி தானா, இல்ல பீரியாடிக்கலா ஏதோ ஸ்டடி பண்ணி? அது என்ஜிஓ இல்ல, ஒரு சின்ன மாற்றம். அது ஒரு அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ அவங்க பண்ணாங்க. அது பண்ணும்பொழுது பிளஸ் பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க. 3மே எல்லாத்தோடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுக்கிறோம். அவங்க குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்றாங்களோ, எது விருப்பு வெறுப்பு சொல்றாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீக் பண்ணிடுறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெட்யூல்ல. குழந்தைங்க ஓவர்வெல்மிங்கா ஒரு கிட்டத்தட்ட 50-60% குழந்தைகள் எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது. சரி, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்த உடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம்ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம். இப்போ வாரத்தில் 2 நாள் நம்ம பொங்கல் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி இட் இஸ் அ ஸ்கீம் விச் கீப்ஸ் whatever minor changes that needs to be done is done then and there to suit the palate of the children and the opinion of the children. டிராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்குப்பா. நார்மலா டிராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு. அட்டண்டன்ஸ் பாத்தீங்கன்னா குறையும். இப்போ அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 100 குழந்தைங்க வந்தாங்கன்னா 100 குழந்தைங்கள 95 சில்ட்ரன் ஆர் கமிங் எவ்ரி டே, ரைட்? அது ஒன்று. ஸோ டிராப் அவுட்டும் ஆகிறது கிடையாது. இது 2 மட்டும் தான். எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேபி வி கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ. ஃபர்ஸ்ட் 1 இயர்ல என்னன்னா உப்புமா கட்டி ஆயிருச்சு, எங்களுக்கு சூடாக இல்லை, ஏன்னா சீக்கிரம் கிளறி வச்சிடுறாங்க. நாங்கள் 8 காலுக்கு வரும்போது ஆறி போயிருச்சு. நாங்கள் சொன்னோம் கரெக்டா பராமரிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் முன்னாடி சமைச்சா போதும், ஏன்னா சில உப்புமாலாம் ரொம்ப ஹார்டாயிரும் சொல்லி. ஸோ தண்ணியோட அளவு பத்தலைன்னு சொன்னாங்க, காய்கறி அளவு பத்தலைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லி. நீங்க யாரும் ட்ரை பண்ணலீங்களா? நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ஸ்கூல் சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறது. நம்ம அப்படியா யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சிடலாம்ல? 88% குழந்தைங்க சாப்பிடுறாங்க. இல்ல இங்க சொன்ன மாதிரி சில குழந்தைங்க வீட்டுல சாப்பிட்டு வர்றாங்க. நம்ம ஆவரேஜா 88% நம்ம இதுல சாப்பிடுறோம். இன்ஃபேக்ட் கிராமப்புறங்கள்ல கிட்டத்தட்ட 90% குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுறாங்க. நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் நிறைய, கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி 85 வருது. நம்ம ஆவரேஜ் பார்க்கும்பொழுது ஒரு 88% குழந்தைகள் விரும்பி சாப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் இதனால மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவங்களுக்கு அங்க உட்கார்ந்து சாப்பிடணும், ஒரு சோஷியல் இன்டகிரேஷன், எல்லா குழந்தைங்களோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது, அது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடிஸ். சில குழந்தைங்க வீட்டுல இருந்து கொண்டு சாப்பாடையும் இங்க உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால சம் சில்ட்ரன் பிரிங் தேர் ஃபுட் அண்ட் சிட் அலாங் வித் நம்ம சாப்பாடும் சாப்பிடுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.